அனுராதபுரத்தை கைப்பற்றின ஸ்ரீ ராஜராஜ சோழன் அதை தலைநகரமாக அறிவிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மக்களே. அனுராதபுர வெற்றிக்கு பிறகு ராஜராஜ சோழன் ஒரு முக்கியமான முடிவெடுத்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளாய் ஸ்ரீலங்காவின் தலைநகரமாக இருந்த அனுராதபுரத்துக்கு பதிலாக வேற ஒரு நகரத்தை தலைநகரமாக அறிவிக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொழுநறுவை புதிய தலைநகரமாக மாற்றினார். சோழ கல்வெட்டுகளில் இந்த நகரம் ஜனநாத மங்கலம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலமாக வடக்கு ஸ்ரீலங்காவை நிர்வாகம் செய்வது சோழ எம்பையருக்கு மிக ஈஸியாக இருந்தது. இது ஒரு போர் வெற்றி மட்டும் இல்லை, ஒரு புதிய ஆட்சியின் அமைப்பின் ஆரம்பம். ராஜராஜ சோழன் ஸ்ரீலங்காவில் என்னெல்லாம் கட்டமைப்பு அமைச்சார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக யுவர் சாய்ஸ் வித் வேலு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே, அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.